ஆச்சரியமாகவும் இருது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ், பாஜகவுடைய கலாச்சாரம் என்ன என்பது நமக்கு தெரியும். ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரே கலாச்சாரம் என்று அந்த பல்லுயிர் தன்மையை, டைவர்சிட்டியை நமது மொழிகளை எல்லாம் அழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். மொழி, கலாச்சாரத்தை அழிப்பது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அங்கேயும் போய் சனாதன தர்மத்தை ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கங்கள் இடத்தை எடுத்து சென்று இதுதான் இந்து மதம் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து ஆஸ்திரேலியா நாட்டுடைய அந்த அரசுடைய பணத்தை வாங்கி சனாதன தர்மத்தை பரப்பக்கூடிய விஷயங்களை செய்து வந்தார்கள். அது மட்டுமன்றி விநாயகர் சதுர்த்தி போன்ற நிகழ்வுகளில் ஆஸ்திரேலியாவில் ஓடக்கூடிய ஆறுகளிலே சென்று அந்த கெமிக்கல்ல செய்த விநாயகர் எல்லாம் உள்ள போட்டு அங்கே மிகப்பெரிய எதிர்வினையும் பிரச்சனைகளும் இதனால் அங்கே வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடியவங்க இந்தியன்ஸ் இன் ஜெனரல் ஆறுகளை பொல்யூட் பண்றாங்கன்னு சொல்லி வரும்போது நமது அமைப்புகள் எல்லாம் இல்ல நாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. பிள்ளையாரையே கும்பிட்டாலும் சாணியை பிடித்து வைத்து மேல அருவம்புள்ளை வைத்து கும்பிடக்கூடிய கலாச்சாரம் தான் எங்களுக்கு தவிர அவர்களை போல் அந்த பிளாஸ்டிக்ல பண்ணி சிமெண்ட்ல பண்ணி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல பண்ணி அதுல பூரா கெமிக்கலை போட்டு அதை கொண்டு ஆறுகளுக்குள்ளே குளங்களுக்குள்ளே கொட்டக்கூடிய வழக்கம் எங்களுக்கு இல்லை என்பதை தமிழர்கள் தென்னிந்தியர்கள் எடுத்து சொல்லி வருகிறார்கள். இப்படி அங்கே ஒரு ஒரு ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, இந்திய நாடு என்றால் இந்தி மொழி, சமஸ்கிருத மொழி என்பதை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு 150 அமைப்புகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதில் வெளிநாடுகளில் வேலை செய்வதற்காகவே பல்வேறு அமைப்புகளை வைத்துக் கொண்டு பல பல பெயர்களிலே அவர்கள் பொய்யையும் புரட்டையும் செய்து கொண்டு இருந்தார்கள். அதனை இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே பாஜக அமைப்பு இங்கே இருந்து தமிழ்நாட்டில இருந்து திராவிட கழக தலைவர்கள் என்னை போன்ற அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக இப்படி ஐயா திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் இப்படி எல்லாம் கூட்டிட்டு போகும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் ஒரு ஒரு தமிழ்நாட்டிலே எப்படி இந்த வட இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கிறோமோ அதே போல ஆஸ்திரேலியாவிலும் இவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்று